என்னுடைய காலேஜில் வந்து சீனியராக என் கூட படித்தவர் திரு செந்தில் அவர்கள் இன்றைக்கி ட்ரிச்சியில் வந்து 25 இயர்ஸாக ஒரு தொண்டு நிறுவனமாக இயங்கி கொண்டு இருக்கிறது. நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். எல்லா நண்பர்களோட உதவியோடு இந்த அன்பாலயம் நடந்துகிட்ருக்கு. இங்கே என்ன முக்கியமாக வந்து மென்டலி வாண்டரிங் இல் பீப்புள், இவங்களுக்கு வந்து இந்த சாலையோர மனநோயாளிகளை அழைத்து வந்து அவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து மீண்டும் அவங்களுடைய சொந்த இடங்களுக்கே கொண்டு போய் நிறைய பேர் சேர்த்துருக்காங்க. அதே போல் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 150 மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு வந்து கல்வி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, அப்புறம் அத்தியாவசிய தேவைகள் நிறைய இருக்குது. திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் எம்ஏ சமூக இயக்காற்றவியல் சோஷியல் டைனமிக்ஸ்னு பேர். அது படிக்கும் போது மனநலத்தை பற்றி படிச்சிருக்கிறோம், கவுன்சிலிங் பற்றி படிச்சிருக்கிறோம். அது படிக்கிற காலத்தில் எல்லாமே பேண்ட் ஷர்ட் டிகின் பண்ணி ஒரு 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 அழகுபடுத்தி போகிற நேரத்தில் அழுக்கு தோய்ந்த முகம், அழுக்கு தோய்ந்த முடி, சடை பிடிச்சிட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, பல மாதம் குளிக்காத ஒரு நபரை பார்க்கும்போது அவங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு டீ குடிக்கும்போது டீ வாங்கி கொடுப்பேன். அப்போ கடுமையான எதிர்ப்பு இருக்கும். டீ கடைக்காரங்க வந்து அவங்கள அடித்து விரட்டுறதுக்குனே விறகு கட்ட வச்சுருப்பாங்க அந்த பட்டறையில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நாங்கள் வந்து அதை பற்றி எடுத்து சொல்லி இதெல்லாம் ஒட்டிக்கிற நோய் இல்லையா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி அப்புறம் கிளாஸ்லேயே அவங்களுக்கும் டீ வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம். அது ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க உதவி செஞ்சுருந்தேன். சின்ன சின்ன உதவிகள், மழை நேரத்தில் ஹாஸ்டல்லேருந்து துணி வாங்கி கொடுப்பேன், பெட்ஷீட் வாங்கி கொடுப்பேன். குளிரில் நனைஞ்சிக்கிட்டே போவாங்க, பசங்கள்கிட்ட காசு வாங்கி சாப்பாடு தான் வாங்கி கொடுப்பேன். அப்படி ஒரு முறை தான் வந்து சத்திரம் பாஸில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஒரு நல்ல சிவப்பான ஒரு பெண்மணி, அவங்க வந்து முடியெல்லாம் அழுக்கு சடை பிடிச்சி இருக்கும்போது ஒரு அழுக்கு புடவை கட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஹோட்டலுக்காரங்க வந்து விரட்டி விட்றாங்க அவங்க. இப்போ அதற்கு வந்து அவங்க சண்டை போட்டாங்க. என்ன எப்படி நீ விரட்டி விடலாம், நான் காசு கொடுத்தேனாங்கன்னு சண்டை போடும்போது அப்போ நான் அவங்க கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஹோட்டலுக்காரன்ட்ட நான் சண்டை போட்டுட்டு, நீங்கள் வாங்க நான் காஃபி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹோட்டலில் போயிட்டு அவங்கள உட்கார வச்சு காஃபி வாங்கி கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவங்ககிட்ட அவங்க பேசினதை நான் ஊம் போட்டு கேட்டேன். அப்போ அந்த கேட்டதில் என்ன கிடச்சிச்சின்னு கேட்டால், அவங்க வந்து பிஎஸ்சி படித்தவங்க, வீணை வாசிக்கக்கூடியவங்க, கெமிஸ்ட்ரி மேஜர் படித்தவங்க, பெரிய குடும்பம், பெரிய பெரிய பதவியில் அவங்க அண்ணன், அவங்க இன்னொரு அண்ணன் மருத்துவராக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இவங்களும் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கடந்த அந்த நோய்த்தன்மையினால் அவங்க விவாகரத்துப்பட்டதுக்கப்புறம் இந்த மனநோய் வந்து பாதிக்கப்பட்டு அவங்க ரோட்டில் அலைஞ்சிட்ருக்காங்க. வேலைக்கு போகிறதில்ல, வேலை வந்து ஆப்சண்ட்டில் ஓடிட்டுருக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து யார் இது பண்ண, அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், இவங்களோட வீட்டுக்கு போய் அவங்க பெற்றவங்ககிட்ட வந்து நோய் தன்மையை பற்றி சொல்லிவிட்டு, மனநல மருத்துவர் சௌமனேஸ்வர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் இருக்கார், அவங்கள போய் சந்தித்து சிகிச்சைக்கான வாய்ப்பு என்ன இருக்குதுன்னு கேட்டு, அதுக்கப்புறம் அவங்க வேலை செஞ்ச அலுவலகத்துக்கு போய் அந்த யூனியன் ஆஃபீஸரை பார்த்து பேசிவிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, ஐயோ நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்யுங்க சார், செலவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்கள வந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் அங்கே நல்ல சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு அவங்க மீண்டும் பணிக்கு சேர்ந்தாங்க. அப்போ ஒரு ஒரு வார்த்தை, நான் அப்போ 22 வயசு எனக்கு ஆகிட்டு பிஜி படிக்கும்போது, என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, கடவுள்லாம் மனுஷால் ரூபத்தில் தான் வருவாங்க, உங்களை அப்படி தான் நான் பார்க்குறேன். நாங்கள் இதுதான் அன்பாலயம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஒரு தூண்டுகோல். அன்பாலயம் பொறுத்த வரைக்கும் என்னுடைய மைனா திரைப்படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நெருக்கமாச்சு. அன்பாலயத்துக்கு நான் அடிக்கடி வர்றது, குறிப்பாக மைனாவுக்கு அப்புறம் எல்லா ஹோல் டீமும் வந்து எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட ஒரு நாள் நாங்கள் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த நாள் இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. மைனாவில் ஒரு டேக்லைன் இருக்கும், லவ் பண்ணுங்க சார் லைஃப் நல்லா இருக்கும்னு. அது நான் சொன்னது வெறும் ஒரு ஆண் பெண் காதலை குறித்து நான் மனதார சொல்ல, உறவுகள், இந்த மாதிரி நிகழ்வுகள், இந்த குழந்தைகள் இவங்களெல்லாம் நம்ம வந்து நேசித்து அவங்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம், அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம், இது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. 90 அன்பாலயம் ஆரம்பிச்சிட்டோம். அந்த எம்ஏ முடித்த உடனே அந்த டிசம்பர்லேயே ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வந்து இப்போ ஹோம்லாம் இல்லை. இப்போ சாலையோர மனநோயாளிகளுக்கு நண்பர்கள்ட்ட வந்து உதவி வாங்கி சாப்பாடு போய் கொடுத்துட்ருக்கோம். இதில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் பார்ப்பேன். ரோட்டில் போயிட்டு நம்ம மனநோயாளிகளுக்கு பொட்டணம் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்குவாங்க.
இதே வந்து தர்மம் எடுக்கிறவங்க பிச்சை எடுக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா 2 பொட்டணம் 3 பொட்டணம் கேட்பாங்க. ஏன்னா அவங்க அடுத்த வேலையை பற்றி சிந்திக்க தெரிஞ்சவங்க. அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவர்களோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அடுத்த வேலையை பற்றி யோசிக்கிறதே இல்லை. பசி இருக்கும்போது தான் அவங்க சாப்பாடு தேடுறாங்க. அப்போ அந்த வித்தியாசத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய அது ஒரு படிப்பினையாக இருந்துச்சு. 95லலாம் ஒரு ட்ரிப்பு ஒரு வெறும் துண்டோட ஒரு பையன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்க்குறேன், அவனை திரும்பி சந்திக்க முடியல. ஏன்னா ரோடாக திரிஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம போகிற பக்கம் பார்த்தா திடீர்னு பார்த்தா துணியே இல்லாமல் எனக்கு உடம்பெல்லாம் சராய்ப்பு காயத்தோட மன்னார்புரத்தில் கிடக்கும். இப்போ அவனை தூக்கிட்டு வந்து மன்னார்புரம் பஸ் ஸ்டாப்பில் படுக்க வச்சு வீட்டிலேருந்து போய் கைலி இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்து எல்லாம் க்ளீன் பண்ணால் தலையிலலாம் இந்த ஓல்டு உண்டு. அப்போ இந்த கடுக்கா வந்து அது வைப்பாங்கம்மாங்க. அதனால் அதெல்லாம் வச்சு கட்டி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி விட்டு பொண்ணுக்கெல்லாம் விட்டு சாப்பாடு கொடுத்தேன். சளி பார்த்திங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து அதை வந்து இப்போ அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான வசதியும் தைரியமும் இல்லாத காலகட்டம். 95 விடிய புது வருஷத்துக்கு நானும் என்னோடய நண்பரும் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம், சர்ச்சுக்கு. அப்போ எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம் பாஷான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன், இறந்துட்டாப்புல. ஸோ இப்போ அந்த பையன் பஸ் ஸ்டாப்பில் இறந்து கிடந்தாப்புல. அதுலேருந்து பார்த்தேன், இனிமேல் ரோட்டில் நம்ம சந்திக்கிற ஒரு நபர் அனாதையாக சிகிச்சை இல்லாமல் ரோட்டில் நோய் விட்டு கிடக்கூடாது. அப்படி ஒரு உறுதி இருக்கும். வந்து ஏப்ரல் மாதம் 27ஆம் இந்த ஹோம் ஆரம்பிக்கிறோம். ஒரு வாடகை கட்டடத்தில் ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி 19 வருஷமாக மறுவாழ்வு கொடுத்துட்ருக்குறோம். நான் வந்து என்னை கட்டி கொடுத்தது வந்து ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம் பக்கத்தில் ஆண்டிமடம். எங்கள் வீட்டுக்கார் வந்து ஹெச்ஐவினால் இறந்து போனதுனால அவங்க அழைச்சிட்டு வந்து அது மாதிரி தான் நான் பழக்கினேன். அப்போ வந்திருக்கும் போது நான் யாரோடையும் பேச மாட்டேன், தானாக சாப்பிட மாட்டேன், குளிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். அப்போ வந்து அங்கே 2003 அப்போ வந்து டாக்டர் கோபிநாத் தான் எங்களுக்கு வருவார் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அப்போ அங்கே 3 பேர் நர்ஸ் வேலை பார்த்தாங்க. அவங்க தான் என்னை குளிப்பாட்டி விடுறது, சாப்பாடு கொடுக்குறது, எல்லாம் செய்கிறதெல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்னை சைக்காட்ரி டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி அதுக்கப்புறம் எனக்கு டெஸ்ட் பண்ணி ஏஆர்டி சாப்பிட்றேன்னு சொல்லும்போது அப்போ சிடி பவர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் நான் இதாகி தேவையாகி மற்றவங்களையும் பார்த்துக்கிட்டு ஏஆர்டி போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 1000 வரையும் வந்திருக்கு. என்னை வீட்டில் உள்ளவங்களாம் ஆதரிக்கலையா, யாரும் பார்க்கவும் இல்லை, சொந்த பந்தங்களையும் ஏற்றுக்கல. திரும்ப வந்தப்பவும் சார் தான் ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இன்றைக்கி நான் அப்படி இருந்தவங்கள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நானும் பிறருக்கு உதவி செய்கிற மாதிரி நிலைமைக்கு எனக்கு வந்தது அன்பாலயத்தினால தான். அதனால் நான் கடைசி வரைக்கும் அன்பாலயத்திலே இருந்து என்னால் முடிஞ்ச வரையும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் என்னோட நான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி குழந்தைகள், இந்த மாதிரி முதியோர்கள், இந்த மாதிரி மென்டலி இல், இந்த மாதிரி இருக்கிறவங்கள எப்படி நம்மளால் பார்த்துக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க வந்து இதை எடுத்து செய்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம் வந்து கொடுக்குறப்ப இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ வாங்குறப்பையும் நமக்கு கிடைச்சதே கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்சதை இந்த அன்பாலயத்துக்கு நான் என்னால் டைம் கிடைக்கிறப்ப எந்த சூழ்நிலையும் நான் சின்னதாக செஞ்சிகிட்ருக்கேன். அதே போல் நீங்களும் செய்யணும். செய்கிறப்ப எனக்கு கிடைச்ச அதே சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்கிறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட கொடுக்கறதுல சந்தோஷம் அதிகன்றதை நான் அனுபவித்து பார்க்குறேன். இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குற அந்த பில்டிங் வந்து முழுக்க பொதுமக்கள் ஒத்துழைப்போட இதுதான் 25 வருஷம் மக்கள் நம்மளை சந்தித்தது, நம்மளை கூட பழகினதோட ஒரு ஆதாரமாக
இந்த ஒரு கட்டடத்துக்கு வந்து எல்லாமே உதவி செஞ்சாங்க. குறிப்பாக வந்து ஓஎஃப்டி எம்ப்ளாயீஸு, ஹெச்ஏபிபி எம்ப்ளாயீஸு, பிஹெச்எல் எம்ப்ளாயீஸு, ரயில்வே, அது இல்லாமல் நம்ம மாத்தூரில் வசிக்கக்கூடிய நண்பர்கள், இங்கே நம்ம குண்டூரை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், பொதுமக்களோட பங்களிப்பு வந்து நிறையா. அப்போ இன்னொரு அம்மா ஒருத்தவங்க வந்து பாலக்காடில் இருக்காங்க, அவங்களும் நிறையா உதவி செஞ்சுருக்காங்க வந்துட்டு. இது இல்லாமல் ஒரு ஸ்கூல் ஓஎஃப்டியில் சேர்ந்து அந்த ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து, கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்ந்து வீடு வீடாக போய் வசூல் பண்ணி அவங்க 1,00,000 பக்கம் இந்த கட்டுறதுக்கு உதவி செஞ்சாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம திரைப்பட இயக்குனர் பிரபு சாலமன் வந்து எனக்கு அப்பப்போ நிறையா உதவிகள் செஞ்சிட்ருக்காரு. அவரும் இந்த கட்டடத்துக்கு வந்து உதவி செஞ்சுருக்காரு. ஸோ நீங்களும் இதில் நேரடியாக பங்கெடுக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுடைய வயா போஸ்டலோ மெயிலோ உங்களுடைய என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இவங்க கூட வெப்பில் போய்ட்டு தொடர்பு கொள்ளலாம். என்னோடய காலேஜ் சீனியர்ன்றதுனால அவர் ஆரம்ப காலத்துலேருந்து நான் ஒரு ஜூனியராக இருக்கிறப்பலேருந்து சென்ட் ஜோசப் காலேஜில் பார்க்குறதுனால இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் எத்தனையோ ஹீரோஸை வச்சு படம் எடுக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் செந்தில் மாதிரியான நபர்கள் வந்து தே ஆர் த ரியல் ஹீரோஸ். ஸோ இட் இஸ் கிரேட் டு சீ ஹிம். அவரை பார்க்குறத விட முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன என்கரேஜ் பண்ண முடியுமோ நம்மளால் முடிஞ்ச என்கரேஜ்மெண்ட்டை நம்ம செய்யலான்னு தோணுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.